ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பற்றியான சில முக்கியமான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து 1000 ரூபா மாதம் மாதம் வந்து பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கும் சரி, இன்னும் யாரெல்லாம் வாங்காமல் இருக்கிறாங்களோ அவங்க எப்படி அப்ளை பண்ணும், அதுக்கப்புறம் அப்படி அப்ளை பண்ணவங்க காத்திருப்பாங்கள்ல அவங்களுக்கும் சரி தேவையான தகவல்கள் வெளியே வந்திருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சட்டப்பேரவை நடந்துட்டுருக்கு. அதனால இதை பற்றியான பேச்சு அதிகமாக போயிட்டுருக்கு. இதற்கான நிறைய வேலைகளில் ஈடுபட்டுருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து முக்கியமாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகாமை போட்டு அதன் மூலமாக வந்து அப்ளிகேஷன் இன்னும் யாரெல்லாம் வாங்கலையோ அவங்களுக்கு முதல் கட்டமாக கொடுத்துட்ருக்காங்க. அப்படி வந்து அந்த முகாம் மூலமாக 18 லட்சம் பேர் வந்து புதுசாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 40% பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டெபுட்டி சிஎம் அவர்களே வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களில் ஒரு சிலருக்கு வந்து காசு வர ஆரம்பிச்சிருச்சு. மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து வரும்னு சொல்லப்படுது. இந்த நவம்பர் கடைசியில் அதுக்கப்புறம் டிசம்பர்லாம் வந்து வந்துரும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் யாரெல்லாம் போன வருஷம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்ப்பை ஏற்படுத்தி அப்ளிகேஷன்லாம் கொடுத்தாங்க. அவங்களும் வந்து தகுதியானவங்க வந்து அதில் இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக. எப்படியும் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம நவம்பர் கடைசியில் இருக்கிறோம். இன்னும் 1-2 பால் தான் பாக்கி இருக்குது. இந்த சமயத்திலையும் அதுக்கப்புறம் விடுபட்டிருந்தாலும் கூட டிசம்பர் சமயத்திலையும் நமக்கு என்ன ஆயிரும்னா வந்துடும். அதே நேரத்தில் சிலர் வந்து அப்ளிகேஷனே ஃபில் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கு வந்து வராது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாகத்தான் அது வராது. முதல் விஷயம் வந்து மத்திய மாநில அரசுடைய பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வராது. விதவை, முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள், வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் ஆகியோருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது என்பதை கவனிக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி வேறு இதுலேருந்து காசு வந்துட்டு இருக்கிறனால அவங்களுக்கு வந்து உரிமை தொகை வந்து கிடைக்காது. அதனால் அப்படிப்பட்டவங்க யாராவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க தான் வந்து கேன்சல் செய்யப்படுவாங்க. அதனால் யாரெல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்து ரிஜெக்ட் ஆகிரும்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் தான். அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் சரியாக வச்சுக்காமல் இருந்தாலும் வந்து என்ன பண்ண முடியாது, இந்த ஸ்கீம்லேருந்து நமக்கு காசு வராது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வந்து ஆதாரம், அந்த SSLC, அதுக்கப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, பிறந்த சான்றிதழ், வங்கி கணக்கு விவரம், தற்போதைய புகைப்படம், செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், இறப்பு சான்றிதழ், ஒருவேளை கணவர் இறந்திருந்தா, மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளியுடைய சான்றிதழ், திருநங்கையாக இருந்தால் திருநங்கையுடைய சான்றிதழ்னு சொல்லிட்டு தேவைப்படுது. மின் கட்டணம் வந்து ரசீது கொடுக்கணும். மின் கட்டணத்தை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு மகளிர் உதவித்தொகை வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஏன்னா வந்து இத்தனை யூனிட்டுக்கு மேலே வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து அந்த மின் கட்டணம் பொறுத்து மாறுதுங்கிறனால அந்த கட்டண ரசீதையும் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தவறான மொபைல் நம்பர் நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டாவோ, தவறான பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாவோ உங்களுக்கு காசும் வராது, அக்னாலஜ்மெண்ட் வராது. ஏன்னா யாரெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாங்களோ நிறைய பேத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் இருந்திருக்கு. நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோன்ட்டு. ஆனால் நிறைய பேத்துக்கு அக்னாலஜ்மெண்ட்டே வரல. ஏன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரே தவறாக இருந்திருக்கும். அதனால் வந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கணும். அதேமாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் காசு எடுக்க முடியும். அதையும் தப்பாக கொடுத்தா என்ன பண்ண முடியாது, காசு எடுக்க முடியாது. நிறைய பேருக்கு காசு வராமல் இருக்கிற காரணமே பார்த்தா பேங்க் கூட வந்து ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கிறது. கண்டிப்பாக ஆதாரை வந்து நீங்கள் பேங்க் கூட லிங்க் பண்ணிடுங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. நீங்கள் பேங்க்குக்கு போய் எழுதி கொடுத்தீங்கன்னாவே அவங்களே வந்து என்ன பண்ணிடுவாங்க, லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. போய் கரெக்டாக வந்து பாஸ்புக்கை கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆதாரை கொடுத்தோம்னா OTP அனுப்பிச்சுட்டு வாங்கி அப்போவே வந்து கொஞ்சம் நேரத்தில் லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யா சொல்லி OTPலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி OTPலாம் யாரும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அதை நம்பி வந்து என்ன பண்ணிடாதீங்க, கொடுத்துட வேண்டாம். பொதுவாக இந்த SIR வருது, அது மட்டும் இல்லை எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது. உதவித்தொகை, உரிமை தொகை இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னு சிலர் வந்து அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கலாம்லாம் வந்து பேசுகிறாங்க. அதனால் யாருக்கும் OTP மட்டும் வந்து சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாவில் மேட்ச் ஆனால் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணவங்களுக்கு இனிமேல் காசு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஆல்ரெடி வாங்கினவங்க கூட ஜாயின் ஆகிப்பாங்க. இனிமேல் இன்னும் யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடுங்க.